மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மேசராசினாவே மற்றவங்க கிட்ட இன்முகத்தோடு பேசி பழகக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோர்கிட்டையும் நட்பு பாராட்டுவாங்க. இந்த நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பழகினா கூட அவங்க கிட்ட பல வருட பழக்க வழக்கம் இருந்தால் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நட்புக்கு உயிர் கொடுக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க. சொல்லப்போனால் இந்த மேசராசி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே, ஏன் இவங்க ஒரு விசேஷத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னாவே அந்த இடத்துல எல்லாருமே இவங்களை சுற்றி தான் இருப்பாங்க. சொல்லப்போனால் எல்லா விஷயத்தையுமே இவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை சரியான நேரத்தில் செஞ்சு முடித்து நல்ல பேர் பெறக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க. இதனாலேயே நிறைய பேர் இவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்க அப்படின்னா மேலிடத்துல உயர்ந்த பொறுப்பை இவங்க கிட்ட தான் ஒப்படைச்சிருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் மேசராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க, இவங்களுடைய தலைமையில் முடிச்சிருவாங்க. யாருக்குமே வேலை வைக்க மாட்டாங்க. எல்லா வேலையுமே தன்னோட வேலையாக இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்க. சொல்லப்போனால் இவங்க ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எல்லா பொறுப்புகளையுமே இவங்க தலையில் தான் போட்டு வைப்பாங்க. ஆனால் மேசத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி உழைச்சாலுமே சரியான அங்கீகாரம் கிடைக்காது. அதை நான் இல்லைன்னுலாம் மறுக்க மாட்டேங்க. ஆனால் இருந்தாலுமே மேசம் அதை பற்றி எப்போவுமே நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனால உங்களுக்கு யாருமே உதவி செய்ய ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதை மேசம் எப்போவுமே எதிர்பார்த்ததும் கிடையாது. இனிமேலும் நீங்கள் எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. அந்த அளவுக்கு இருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பொருந்துங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இப்படி தான் நடந்துக்குவீங்க. மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து சிவந்த கரங்கள் மேசராசிக்காரங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க தப்பே பண்ணுறாங்க, தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னாவே அங்கே தான் அவங்க பல மடங்கு தப்பானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க. எப்பவுமே மற்றவங்களை எந்த ஒரு விஷயத்துலேயுமே குறை சொல்லாமல் இருக்கிறவங்க மேசராசிக்காரங்க. பல மடங்கு தப்பானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா மேசத்திற்கு ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் அவங்கள தப்பு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. இவங்களை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்களை பேசலாங்க. எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுக்கறதுனால இவங்களை யாருமே இவங்களுக்குன்னு முன்னுரிமை கொடுத்ததில்லை. ஒரு சில பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஓடி ஓடி எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்குன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அப்படிதாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. இப்படிப்பட்ட மேசராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம், திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. அப்படிதான் சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு தொடங்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னாவே யாருங்க, அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறவருங்க. சுக்கிரன் உங்கள் ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே நடக்க போகுதுங்க. மிருகசீரிச நட்சத்திரத்தில் செவ்வாயினோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாங்க நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மேசராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சினா என்ன அப்படின்னா அதுக்கான பலன்கள் என்ன? ரிஷபத்திலிருந்து மிதுன வீட்டுக்கு சுக்கிரன் இடம்பெயர்ச்சி ஆகிறாருங்க. அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ சுக்கிரனும் குருவும் இணைந்திருக்க போகிறாங்க. எது எப்போ எங்கேருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான இடத்துலேருந்து தாங்க ஆரம்பமாகுது. குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய செயல்பாடுகளால் நிச்சயமாக பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது. தனம் பெருகுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் எதை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களோட பாக்கெட்டை நிரப்பிக்கிட்டே இருக்குங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு
இது நடந்தே தீருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த தனஸ்தானத்தோட அதிபதி பாக்கியஸ்தானத்தோட அதிபதியும் ஒன்றா சேர்றாங்க. ஒரு நல்லது அப்படி தானேங்க. அப்போ குருவருள் திருவருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது பல தொடர்புகள், நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவாங்க. அப்போது கம்யூனிகேஷன் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்திற்கு இது பார்க்கப்படுதுங்க. அதுவும் புதனோட வீட்டில் குருவும் சுக்கிரனும் இணைகிறாங்க. அப்போ நல்ல புத்திசாலித்தனத்தால், உங்களுடைய அறிவார்ந்த தொழில்நுட்பத்தால் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுங்க. எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி காரியத்தில் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குங்க. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரம். வியாபார நுணுக்கங்கள் அற்புதமாக இருக்குங்க. அதாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பிளான் போடுவாங்க. இந்த காலகட்டத்தில் இதை இப்படி தான் செயல்படுத்தணும், இதை இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி செஞ்சால் தான் இந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், இப்படி பண்ணால் நமக்கு சூப்பர் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க போகுதுங்க. குரு அப்படிங்கிறது கடவுளினுடைய அனுகிரகம். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசிக்கு இது நிச்சயமாக அமைய போகுதுங்க. ஏன்னா அற்புதமான 2 கிரகங்கள், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியவன், திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மேசத்திற்கு கட்டாயமாக இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உருவாகும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சொந்த தொழிலே செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். அதுவும் கூட்டு தொழில் மூலமாக கூட்டாளிகளோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குங்க. கணவன் மனைவி செட்டில் ஆகலை அப்படின்னா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றம், வேலை சார்ந்த விஷயங்களில் இந்த ட்ராவல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்போ சிறு தூரங்கள், தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இது உருவாக்கி கொடுக்குதுங்க. சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனுடைய பேரும் பணக்காரன் இணையும் போது வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் தருங்க இந்த காலகட்டம். அப்போ பொருள் ஆதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பு, அகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணுங்க. ஏன்னா அசுர குரு சுக்கிரன், தேவகுரு, நம்மளுடைய குரு, அப்போ இந்த 2மே எதிரெதிர் தன்மையில் இருக்கிற காரணத்தால் அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம், அதாவது விட்டு கொடுக்கணும்னாவே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த ஈகோ இதெல்லாம் இல்லாமல் வேற்றுமை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சாலே பார்த்திங்கன்னா, குரு சுக்கிரன் சேர்ந்தாலே சுகர் வரும். அப்போ ஏற்கனவே யாருக்காவது இந்த மேசராசி அன்பர்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேசராசி அன்பர்கள் யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா குரு அப்படிங்கிறது கொலஸ்ட்ரால், அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறது சுகர். அப்போ நிச்சயமாக பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்புங்க. அப்போ ஹெல்த்தையும் சரியான உடற்பயிற்சியும் அமைத்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மேசராசி அன்பர்கள் இந்த சுக்கிர பகவானை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே தன்னுடைய இந்த மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி இருக்காருங்க. அதாவது செவ்வாய் அப்பப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர விஷயங்களுக்கு ஏற்படுத்தி செல்லக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை அந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மதிப்பு, மரியாதை, கௌரவம், இந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள், பெரிய இடத்தினுடைய தொடர்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். ராகு அப்படின்னாவே ஒரு பாம்பு கிரகம். அப்போ பெண்ணாக இருந்தால் அப்படின்னா ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆண்களாக இருந்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேசராசி அன்பர்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
சில பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு அமைப்பு இருக்குங்க. தந்தையார் மூலமாக நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஸோ குரு சுக்கிர இணை உள்ள இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி அடைவீங்க. ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் அமைக்கக்கூடிய ஒரு யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி திடீர்னு பொருளாதார வளர்ச்சியை பெறுதுங்க. ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. குரு சுக்கிரன் இணைகிறதுனால ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுங்க. அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கிறதும், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி பூஜை செய்ய எல்லாமே